ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுங்கள். நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவனிடத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய சந்ததிகளுக்கும் பெற்றுக் கொடுங்கள். அல்லேலூயா. பைபிளில் ஆபிரகாம், ஈசாக்கு, நம்முடைய முற்பிதாக்கள், இவங்க ரெண்டு பேருமே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது மாதிரியே அவங்களுடைய சந்ததிக்கு, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தந்தார்கள். இன்னைக்கு ஆவியானவர் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, முதல்ல நீங்க தேவனிடத்துல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்க சந்ததிக்கும் பெற்றுக் கொடுங்க. பெற்றோராகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காத ஒன்று கிடையாது. எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுகிறீர்கள். அப்படித்தானே? அப்படித்தானே? எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க. எவ்வளவு விலையா இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனால் வாங்கி கொடுக்க வேண்டியதை நீங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். தங்களுடைய சந்ததிகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வாசியுங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவே. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இப்பயும் ஆசீர்வதிக்கிறாரு. அதனாலதான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. நம்மளையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அடுத்து சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகி இருக்கும். ஆசீர்வாதத்தை தன்னுடைய சந்ததிக்கு வாங்கி கொடுக்கிறாரு. ஆபிரகாமும் வாங்கி கொடுக்கிறாரு, ஈசாக்கும் வாங்கி கொடுக்கிறாரு. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது 2 பேருக்குமே சொல்லப்படுகிறது. ஏன்னா மோரியா மலையில ஆபிரகாமும் இருக்கிறாரு, ஈசாக்கும் இருக்கிறாரு. ஆபிரகாமினிடத்துல தான் ஈசாக்க மோரியா மலையில நான் குறித்த இடத்துல எனக்கு தகன பலியாயிடுன்னு சொல்றாரு. ஆபிரகாம் தேவன் மேல விசுவாசம் வைத்து, தேவனுக்கு பயந்து தன்னுடைய குமாரனை கூட்டிக் கொண்டு வந்து மோரியா என்கிற மலையில பலிபீடம் கட்டி தன்னுடைய குமாரன் அதில் கிடத்தி விறகு கட்டைகளை அடுக்கி வைத்து ஒரு கத்தியை எடுத்து கழுத்தில் வைத்து அறுத்து இரத்தத்தெல்லாம் சிந்தி அவன் மரித்த பின்பு அப்படியே தீ வைத்து எரித்து விட, அதான் தகன பலி. அவன் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவன் கத்தி எடுக்கிற வரைக்கும் காத்திருந்தார். எது வரைக்கும் காத்திருந்தாரு? சத்தமா சொல்லுங்களேன். கத்தி எடுக்கிற வரைக்கும் காத்திருந்தார். அதுக்கு பிறகு தேவன் கத்தினார், ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேல கைய போடாத. ஒரு முட்புதரில் சிக்கி இருக்கிற ஆட்டுக்கடாவை ஆண்டவர் காண்பித்து அதை கொண்டு வந்து உன் குமாரனுக்கு பதிலா பலியிடுன்னு சொல்லிட்டு ஈசாக்க கீழே இறக்கி விட்ட பின்பு அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தின பின்பு
ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் ஏகசுதன் என்றும் உன் நேசகுமாரன் என்றும் பாராமல் உன் குமாரனை எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அங்கே இருந்த அந்த ஈசாக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, ஆபிரகாமினுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, ஈசாக்கின் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நாம் எல்லாருமே நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களை பெற்று தருகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் சாபத்தை பெற்று தந்துடக்கூடாது. நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததிகளாய் மாற வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சிங்கன்னா நல்ல 2 கை தட்டி, வாலிபர்கள் எல்லாம் நல்ல கை தட்டி, சகோதரர்களில் கந்த நல்லா நிமிர்ந்து பாருங்களேன், நல்லா நிமிர்ந்து பாருங்களேன், நல்ல 2 கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இவ்வளவுதானே உங்க கை தட்டு, இவ்வளவுதானே உங்க கை தட்டு. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு 3 ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்கிறார், நம்முடைய சந்ததிக்கு பெற்று தரும்படி கிருபை செய்கிறார். ஒன்று பெருக்கத்தின் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பெருக்கத்தின் ஆசீர்வாதம். சொல்லுங்களேன் சத்தமா, பெருக்கத்தின் ஆசீர்வாதம். வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகி இருக்கும். இந்த பெருக்கத்தை தேவன் மட்டும்தான் தர முடியும். அம்மா அப்பா தர முடியாது, அரசாங்கம் தர முடியாது. இன்னைக்கு இருக்கிற மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை பெருக்கலாம், ஆஸ்திகளை பெருக்கலாம், ஆனா சந்ததிகளை பெருக்க முடியாது. வீட்டை பெருக்கலாம், ஆனா சந்ததிகளை என்ன செய்ய முடியாது? பெருக்க முடியாது. சந்ததிகளை பெருக்க வைப்பதற்கு வல்லமையுடைய ஒரே தேவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதுவும் கொஞ்சமா அல்ல, ஒரு 10-20 அல்ல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு அன்லிமிட்டெட் பிளஸிங். அது வானத்து நட்சத்திரங்களை போல. எதோ போல சொல்லுங்களேன். வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்கு? 2 நிறையா. எத்தனை பேர் மெத்துல படுத்துக்கிட்டு நட்சத்திரத்தை எண்ணி இருக்கிறீங்க? நீங்கள் நட்சத்திரத்தை எண்ணினீங்கன்னா தோல்வி தான் அடைஞ்சிருப்பீங்க. இங்கிட்டு 4 எண்ணிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு 6 இருக்கும். விஞ்ஞானிகளே எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் நட்சத்திரங்களை வானத்தில் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் இந்த வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி என்னுடையதாக இருக்கும். அடுத்து சொல்கிறாரு கடற்கரை மணல். கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அங்கே ஒரு கைப்பிடி மண் எடுத்து நான் எண்ணிடுவீங்களா? 3 மாதம் ஆனாலும் எண்ண முடியாது. அப்போ கடற்கரை மணல் எவ்வளவு இருக்கும்? கர்த்தர் சொல்கிறாரு அவர் நினச்சா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சந்ததிகளை எண்ணவே முடியாத அளவிற்கு அவர் திரளாய் பெருக வைப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். உன் தேசத்தில் கற்பம் விழுகிறதும் இருக்காது, பிள்ளை இல்லாததும் இருக்காது. கர்த்தர் உன் மேல பிரியமாயிட்டார்னா, உன் மேல அன்பாயிட்டார்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டார்னா முதல்ல அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பிள்ளை ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. அதுவும் 1-2 கொடுக்க மாட்டாரு, என்னவே முடியாத அளவுக்கு தேவன் கொடுப்பாரு. நம்முடைய தேவன் பெருக செய்கிறவர். தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அப்படித்தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்ல சந்ததியின் பெருக்கம், சந்ததியின் பெருக்கம். இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை எந்த மன்னனாலும் தடுக்க முடியாது, எந்த பிசாசாலும் தடுக்க முடியாது. அவர் உன்னை பெருக நினைச்சிட்டாருன்னா பெருக பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். வாசித்து பாருங்களேன், யாத்திராகமம் புஸ்தகம் 1:7. இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி பெருகி, மிகவும் பலுகி பெருகி, ஏராளமாய் பெருகி, ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. தேசம் பிரதர், தூங்குகிற பிரதர், தேசம் பிடிச்சுக்கோங்க போடுறத. தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது.
70 பேர் தாங்க போனாங்க. எகிப்துக்குள்ள போகும்பொழுது இஸ்ரவேலர்கள் எத்தனை பேர் போனாங்க? 70 பேர். யோசேப்பு முதல்ல போயிட்டார். அதுக்கு பிறகு யாக்கோபு, யோசேப்பினுடைய சகோதரர்கள் ஒரு 70 பேர் வரைக்கும் போனாங்க. ஆனால் கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. எங்கிட்டு பார்த்தாலும் இஸ்ரவேல் பிள்ளைகள், எங்கிட்டு பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் மிகவும் பலுகி பெருத்திருந்தார்கள். ஏசப்பா நினைச்சா நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சந்ததிகளை பெருக செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த ஆசீர்வாதம் தாமதிக்கும் பொழுது தான் ஆஸ்பத்திரியாக அலைவீங்க. அல்லது அங்கே போய் நேர்த்திக்கடமை போட்டா, இங்கே போய் நேர்த்திக்கடமை போட்டா, இதை செஞ்சா அதை செஞ்சிருமா, செஞ்சா நடந்துருமா அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொல்கிறேன், எதை செஞ்சாலும் நடக்காது. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அதனால நடக்காது. அது தேவனுடைய ஆசீர்வாதத்தினால வருகிறது. முதல்ல நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவர் உங்களுக்கு சந்ததியை தருவார். அந்த சந்ததியின் மேல ஆசீர்வாதங்களை தருவார். இதை தடுப்பதற்கு பார்வோன் முயற்சி பண்றான். ஆனால் அவனால் முடிந்ததா? வாசித்து பாருங்களேன். யாத்திராகமம் 1:12 வாசித்து பாருங்களேன். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, அவர்களை எவ்வளவாய் உடுக்கினார்களோ, அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எந்த அளவுக்கு பிசாசு தடுக்கிறானோ, நம்ம பெருகாதபடிக்கு தடுக்கிறானோ, அந்த அளவுக்கு நம்முடைய தேவன் நம்மளை பெருக செய்வாரு. ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல. நல்லா தான் கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் பெருக பண்ணுகிற தேவன். உங்க சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன். பிசாசு பெருகி விடாதபடிக்கு குடும்பங்கள்ல எத்தனை இழப்புகளை கொண்டு வரான், மரணங்களை கொண்டு வரான். மரணங்களை கொண்டு வந்தாலும் மரணம் வராதபடி தடுத்து தேவன் நம்முடைய குடும்பங்களை பெருக வைக்கிறாரே. கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம சந்ததி மேல இருக்கும் பொழுது அது பெருகிக்கிட்டே தான் இருக்கும். அது வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகிக்கிட்டே தான் இருக்கும். நம்முடைய ஆண்டவரை போல பெருக வைப்பதற்கு யாரும் இல்லை. ஆமென். உங்களை தேவன் பெருக பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்க சந்ததியை பெருக பண்ணுவார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள் கழித்து பாருங்களேன், வளர்க்க முடியாம தவிப்பீங்க நீங்க. அல்லேலூயா. இந்த இடுப்புல ஒன்று, இந்த இடுப்புல ஒன்று, இந்த தோல்ல ஒன்று, வீடெல்லாம் நிறைஞ்சு போய் கிடக்கும். அல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுதுங்க. ஆண்டவர் பெருக பண்ணுவார். உங்க வீட்டுக்கு தேவன் சந்ததியின் பெருக்கத்தின் ஆண்டை உண்டு பண்ணி விட்டார். நம்புறீங்களா? ஆண்டவர் அழுத்தமா சொல்றாரு, ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டை உண்டு பண்ணி விட்டார். பெருகுவீர்கள். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, ஆதியாகமம் 22:17, சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளும் ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. நம்ம ஆண்டவருக்கு ஒரு இன்பம் உண்டு. என்ன இன்பம் தெரியுமா? நமக்கு விரோதமாக பேசுகிற அந்த சத்துருக்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். நமக்கு முன்னாடி வச்சிருப்பார். வச்சிருந்து என்ன செய்வார் தெரியுமா?
அவனுக்கு முன்னாடி நம்மளை ஆசீர்வதிப்பார். அவனுடைய வீட்டையவே நம்ம வாங்குவதற்கு தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதான் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷித்த பிளஸ்ஸிங். அதைத்தான் தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன். அதை சத்துருக்களுக்கு முன்பாகத்தான் செய்வார். சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்வார். சத்துரு நம்ம வாசலை சுதந்தரிக்க விட மாட்டார். அது சாபம், அது சாபம். நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தீங்கன்னா சத்துருக்களின் வாசல்களை நீங்க சுதந்தரிப்பீங்க. ஆனா உங்க வீடு வாசல்களை சத்துரு சுதந்தரிக்க முடியாது. உலகத்தை உண்டாக்கும் பொழுதே தேவன் இஸ்ரவேல் தேசத்தை உண்டாக்கி வச்சிருந்தார். அந்த தேசத்துக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஆனா அந்த தேசம் முதல்ல யார் கையில இருந்தது? 7 விதமான கானானிய ஜாதிகள் கையில இருந்தது. அவங்க தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்குன்னு தேவன் குறித்தவைகள் எல்லாம் இன்னைக்கு பிசாசுக்குள்ள கிடக்குது. பிசாசு அதை அனுபவிச்சுட்டு கிடக்கிறான். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசையின் மூலமா யோசுவாவின் மூலமா வழிநடத்தி கொண்டு போய் அந்த 7 ஜாதிகளையும் முறியடித்து யூதா கோத்திரத்துக்கு மலை தேசத்தை சுதந்தரிக்க கிருபை செய்தார். 12 கோத்திரத்தாரும் சீட்டு போட்டு குலுக்கி அந்த தேசத்தை பங்கிட்டு கொண்டார்கள். சத்துருக்களின் வாசல்களை தேவன் தன் பிள்ளைகள் சுதந்தரிக்கும்படி கிருபை செய்தார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், சத்துருக்களின் வாசல்களை நீங்க சுதந்தரிப்பீங்க. சத்துரு உங்க வாசலை சுதந்திரிச்சு வச்சிருக்கான். ஆனா தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து உங்க வாசலை, அதாவது சத்துருவின் கையில் இருக்கிற உங்க வாசலை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின அந்த வாசலை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்வார். நம்புறீங்களா? நல்ல 2 கைகளை தலைக்கு மேல தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் சத்துரு தானேங்க பிடிச்சு வச்சிருக்கான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நம்ம தாயில்படி சொத்துல இருக்கிற அத்தனை கிராமங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான், வசிக்கிற பிள்ளைகள். அவங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்தார், அவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். ஆனா பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான், இது என்னுடையதுன்னு பிடிச்சு வச்சிருக்கிறான். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்க சத்துருக்களின் வாசல்கள் எல்லாம் நம்ம சுதந்தரிப்போம். அந்த ஆத்துமாக்கள்லாம் இயேசுவினுடைய ஆத்துமாக்களா மாறுவாங்க, தேவனுடைய பிள்ளைகளா மாறுவாங்க, சபைகளுக்குள்ள ஓடி வருவாங்க. நல்லா தான் கை தட்டுங்களேன். இங்க இருக்கக்கூடிய சில ஆத்துமாக்களை கூட பிசாசு பிடிச்சு வச்சிருப்பான். அவனுடைய வாசல்ல இருப்பாங்க, பாவத்துக்குள்ள இருப்பாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள இருப்பாங்க. கர்த்தர் அதெல்லாம் மீட்டு சுதந்தரிக்க தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு பெண் சத்துருவின் வாசலை சுதந்தரித்துக் கொண்டாள். அவளுடைய பேர் எஸ்தர். 8வது அதிகாரம் 1வது வசனம். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு. ஹல்லேலூயா. ஆமான் யாரு? யூதருக்கு சத்துரு. நிமிர்ந்து பாருங்களேன் பிரதர், யாருக்கு சத்துரு? செத்துரு. ஒன்னு சொல்லல, சத்துருவை சொல்றேன். செத்துரு. யூதருக்கு சத்துரு யாரு? சொல்லுங்க, யூதருக்கு சத்துரு யாரு? எங்க சொல்லுங்க, யூதருக்கு சத்துரு யாரு? ஆமான். சொல்லுங்க, ஆமான். இவன் யூத குலத்தை
அதாவது தொடைக்கிற மாதிரி யூதர்களே இல்லாதபடிக்கு அழிச்சிடணும்னு நினைச்சு பிளான் பண்ணவன் அகாஸ்வேரு ராஜாவுக்கு தன் கஜனாவிலிருந்து பணம் கொடுத்து முத்திர மோதிரத்தை வாங்குற அளவுக்கு செல்வ செழிப்பு நிறைந்தவன். ஆமான் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் அரண்மனை கட்டி வச்சிருந்தான். இவனுடைய குலம் எது தெரியுமா? அமலேக்கியர்கள். இவனுடைய குலத்தை தான் பெஞ்சமின் கோத்திரத்தான் ஆகிய சவுலை வச்சு தேவன் அழிக்க சொன்னார். ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வனாந்திரத்தில் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது வழிமறிச்ச பேலுக இவனுங்க அமலேக்கியன். அமலேக்கியன் என்றால் டொரிட்டியல் ஸ்பிரிட், அதாவது கலகத்தின் ஆவி, சண்டையின் ஆவி. இவன் இருக்கிற இடத்துல சமாதானமே இருக்காது, சண்டை தான் இருக்கும். முதல்ல வழி மறிச்சவன். அதனால கர்த்தர் ஒரு சாபத்தை கொடுத்தார். இவனுடையதெல்லாம் தீட்டுப்பட்டது, இவனுக்கு விரோதமாக என் பட்டயம் இருக்கும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனால் அதை சவுல் மூலமா ஆண்டவர் முறியடிக்க நினைச்சாரு. அவன் இச்சைக்கு இடம் கொடுத்து அழிக்க வேண்டியதெல்லாம் ஓட்டி கொண்டு வந்தான். அவனை ராஜ்ய பாரத்தை விட்டு விலக்கிட்டாரு. அப்ப தப்பி பிழைச்சவன் இந்த ஆகாகியனாகிய அமலேக்கிய வம்சத்தில் வந்தவன் தான் ஒருத்தன் ஆமான். பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் செல்வாக்கு நிறைந்தவனா, பெரிய ஆளா, ராஜாவின் முத்திர மோதிரத்தை வாங்கி யூதர்களுக்கு எதிராக சட்டத்தை ஏற்றுகிற அளவுக்கு பெரிய ஆளா இருந்தான். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னை விட என் இயேசு பெரியவர். அல்லேலூயா. நீ எந்த அதிகாரத்தை கைப்பற்றினாலும் அந்த அதிகாரத்தை விட மேலான அதிகாரம் என் ஆண்டவருக்குரிய அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆமானுடைய முடிவு என்ன? 50 முழம் உயரத்தில் இருந்த தூக்கு மரத்தில் தூக்கு போடப்பட்டான். அகாஸ்வர் ராஜாவின் மூலமா யூதர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அகாஸ்வேரு ராஜா எஸ்தருக்கு ஆமானின் அரண்மனையை கொடுத்தார். நாங்கள்லாம் எந்த சந்ததி தெரியுமா? சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்கிற சந்ததி. எங்க தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க மேல இருக்கிறது. சத்ரு எங்க வாசல சுதந்திரிக்க முடியாது, சத்ரு எங்க வாசல்ல வந்து நிக்க முடியாது. ஆனா நாங்க சத்ருவின் வாசல் வரைக்கும் போவோம், சத்ருவின் வாசலை சுதந்திரிப்போம். எங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க மேல இருக்குது, எங்க தேவனுடைய வல்லமை எங்க மேல இருக்கிறது. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை வாலிப பிள்ளைகள் நம்புறீங்க? நம்ம எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குது. நம்புறியா? நம்புறியா? நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதாவது இந்த வார்த்தைகளை நீங்க உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்தணும். அப்பதான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும். ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ரெபெக்காளை பார்த்து அவளுடைய சகோதரன் ஒரு வாழ்த்துதல் சொல்றார். என்ன வாழ்த்துதல் சொல்றாரு தெரியுமா? எங்கள் சகோதரியை நீ கோடாகொடியாய் பெருகுவாயாக. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரா? உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. அவள் ஈசாக்குக்கு மனைவி ஆக போறாள் என்று தெரிந்தே ஆவியானவருடைய வாழ்த்துதல் அது. நம்மெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சத்துருவின் வாசல்கள் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்கிறார். ஆசீர்வாதமாய் மாறும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதமா மாறு ஆசீர்வாதம். அதாவது நீங்க இல்லைன்னா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. உங்களை வச்சுதான் எல்லாம். நீங்க இல்லைன்னா அவங்க நன்மை பெறவே முடியாது. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், பூமியின் வம்சங்கள் எல்லாம் யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும்? உனக்குள்ள, உன் சந்ததிக்குள்ள. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதுவும் உனக்குள்ளதான். நீ இல்லைன்னா
ஆசீர்வாதம் கிடைக்காது. உன்னை வச்சு தான், உன் மூலம்தான் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்ப, வாழ்வழிப்ப. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமாங்க, இந்த ஆபிரகாமினுடைய சந்ததியில தாங்க இயேசு வந்தார். இந்த ஆபிரகாமினுடைய சந்ததியில தான் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய சந்ததியில தான் யாக்கோபு, யாக்கோபினுடைய சந்ததியில தான் யூதா, அந்த யூதா வம்சத்துல தான் தாவீது, அந்த தாவீது வம்சத்துல தான் இயேசு பிறந்தார். இன்னைக்கு இயேசு இல்லைன்னா விடுதலை கிடையாது, இயேசு இல்லைன்னா பாவ மன்னிப்பு கிடையாது, இயேசு இல்லைன்னா பரலோகமே கிடையாது, இயேசு இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடையாது. இயேசுவை வச்சு தான் விடுதலை, இயேசு வச்சு தான் சுகம், இயேசு வச்சு தான் நன்மை. பாவ மன்னிப்பிற்கு ஒரே வழி யாரு? இயேசு. மற்றவங்க பொய் சொல்லுவாங்க, அதை செஞ்சா உன் பாவம் மன்னிக்கப்படும், இதை செஞ்சா உன் பாவம் மன்னிக்கப்படும். ஆனா பைபிள் சொல்லுகிறது இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அப்ப இந்த பூமிக்கு ஆபிரகாமுடைய சந்ததிகளும் எப்படி மாறிட்டாங்க? ஆசீர்வாதமா மாறிட்டாங்க. ஒரு சின்ன தேசம்தான், ஆனா அந்த தேசத்துல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்னும் ஊர்ல பிறந்தார். இன்னைக்கு உலகமே அவருடைய நன்மையை பெறுது. சாபத்திலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து விடுதலை. இன்னைக்கு அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் பெறுறாங்களோ, அவங்களுக்குள்ள தேவன் பிசாசை முறியடிக்கக்கூடிய, ஜனங்களுக்கு விடுதலை தரக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை உள்ள வச்சிடறாரு. உன்னை பலனுள்ள மகனா, உன்னை பலனுள்ள மகளா மாத்திடுறாரு. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. அசுத்த ஆவி பிடித்தவர்களை கொண்டு வருகிறார்கள். ஜெபம் பண்ணும்போது விடுதலை, ஜெபம் பண்ணும்போது சுகம். முன்னாடி ஒரு பெண்ணுக்கு ஜெபம் பண்ணும்பொழுது அசுத்த ஆவி ரொம்ப அலக்களித்தது. அவங்க வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த பிசாசு என்னை பார்த்து சொல்லுச்சு, இப்படி சொல்லுச்சு, இப்படி சொல்லுச்சு, நீ எல்லாம் என்னை ஜெயிக்க முடியாது, நீ எல்லாம் என்னை துரத்த முடியாது. சர்ச்சுக்கும் கொண்டு வந்தாங்க. சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த பேய் அந்த மகளுடைய சரீரத்தை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு தெரியுமா? இப்படி வச்சுச்சு கையை, இப்படி வச்சுட்டு இதை இப்படி இழுத்து விட்டுச்சு. எனக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கு பிறகு தான் யோசிச்சு பார்த்தேன். அன்னைக்கு அப்படி சொல்லிச்சு, இன்னைக்கு இப்படி சொல்லுதுன்னா, ஏப்பா நான் உன்னை தோத்துட்டேன்ப்பா அப்படின்னு. என் ஆண்டவர் எனக்குள்ள அந்த வல்லமை வச்சு சாத்தானை ஜெயிக்க வச்சாரு. நல்ல தலைக்கு மேலோட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்மளை உலகத்துக்கு உப்பா மாத்துவாரு, உலகத்துக்கு வெளிச்சமா மாத்துவாரு. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் தான் மகளே முக்கியம். நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கிட்டே இரு. நீ தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள சந்ததிக்குள்ள இறங்கும்படி பெற்றுக்கொண்டே இரு. கர்த்தர் சொல்றாரு, நீ உலகத்துக்கு உப்பா இருப்ப, நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருப்ப. உன் வெளிச்சத்துல அநேகர் சரியான பாதையில நடப்பாங்க. நீ உலகத்துக்கு உப்பா இருப்ப. நீ அநேகருடைய வாழ்க்கையில சுவைய உண்டு பண்ணுவ, ருசிய உண்டு பண்ணுவ, இன்பத்தை உண்டு பண்ணுவ, ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவ, சந்தோஷத்தை உண்டு பண்ணுவ, பாதுகாப்பை உண்டு பண்ணுவ. நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்ன ஆசீர்வதியும்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, இயேசுவே என்ன ஆசீர்வதியும். தேவனுடைய ஆசீர்வாதம் சும்மா கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உன்னை வச்சுதான் மற்றவங்களுக்கு பலன். ஊர்ல மழை பெய்யறதே உங்களை வச்சுதான் பெய்யும். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அற்புதங்களை செய்வார். எலியாவை வைத்து சாரிபாத்து விதவை அவளுடைய பிள்ளைகளுடைய வீட்டார் வாழலையா? தேவன் நம்மளை பிரயோஜனப்படுத்துவார். ஆமென். இன்னொரு வசனம் இருக்குது, வாசிங்களா? ஆதியாகமம் 41:57. சகல தேசங்களிலும்
பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் சகல தேசத்தார்கள் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி யோசேப்பினிடத்திலே தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். எகிப்திற்கு வந்தார்கள். அல்லேலூயா. யோசேப்பு என்னும் ஒரு இளைஞனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்து எகிப்துக்கு கொண்டு போய் 7 வருஷம் பஞ்சத்தில் பரிபூரணத்தை உண்டாக்கி கொடான்கொலை அகலப்படுத்தி தானியங்களை சேமித்து வைத்து 7 வருஷம் பஞ்சத்தில் பார்வோன் குடும்பத்தை காப்பாற்றினாரு, சகல தேசத்தாரையும் காப்பாற்றினார். நல்ல ஒரு ஆட்சியாளர். தேவன் யோசேப்பை வைத்து பூமியின் வம்சங்களையே பிழைக்க வைத்தார். ஏன்னா அந்த 7 வருஷ பஞ்சத்தில் கஞ்சி இல்லாமல் மனித ஜீவராசிகள் செத்து போயிருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? யோசேப்பின் காலத்தில் கானான் தேசம், அந்த பூமியில் உள்ள சகல தேசத்தார், நான் விசுவாசிக்கிறேன் இந்தியாவிலேருந்து போய் வாங்கியிருப்பாங்க எகிப்துக்கு. கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானமுள்ள ஆட்சியாளர் யார் அப்படின்னா அவனுக்கு பேர் தாங்க யோசேப்பு. நிறைய கோதுமைகளை குறைஞ்ச விலையில கொடுத்து மக்களை இந்த பூமியில அழிஞ்சு போகாதபடி காப்பாத்தினானே, அந்த யோசேப்பு தான் நல்ல ஆட்சியாளர், நல்ல சரியான ஆட்சியாளர். அவன் மூலமா தான் பூமியின் வம்சங்கள் பிழைத்தது. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். எல்லா தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இலவசம் கொடுக்கிற எந்த ஆட்சியாளனும் சரியானவன் கிடையாது. மக்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுத்து மக்களுடைய பிழைப்பையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்துகிற ஆட்சியாளன் தான் நல்ல ஆட்சியாளன். இனிமே வரும் காலங்களில் முழங்கால நின்று இந்த இலவசம் கொடுக்காத ஆட்சியாளர்களை ஆட்சியில் அமர்த்துங்க ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படி நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோமே, அவன் தானே எங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கான் ஓட்டுக்கு. மக்களுடைய வாழ்க்கை பாழாய் போகிறது. ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். யோசேப்புக்கு கொடுத்தது போல உனக்கு ஞானம் கொடுப்பார். யோசேப்பு கொடுத்தது போல உனக்கும் வரங்களை கொடுப்பார். இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு நீ வாழ்வளிப்பாய். இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு நீ பிழைப்புக்கு காரணமாய் இருப்பாய். இந்த மருத்துவ கண்டுபிடிப்புகள்ல மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான கண்டுபிடிப்புகள்ல அநேகம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஆசீர்வாதம் இருந்தா நம்ம பிரயோஜனமுள்ள பாத்திரமா மாறுவோம். நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம ஊருக்கு, உலகத்துக்கு. நல்ல கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, இப்பொழுது நம்ம செய்திக்குள்ள வருவோம். கர்த்தர் நல்லவர். ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பது எப்படி? நம்ம ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அதை எப்படி பெற்றுக் கொடுக்கலாம்? இந்த ஆபிரகாம் ஈசாக் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எப்படி பெற்றுக் கொடுத்தார்கள்? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று. போதும் நான் சொல்றத நல்ல கவனிங்க. இந்த ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்கு காரணம், ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்கு காரணம் எது? தேவனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கு காரணம், உங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம், மற்ற எல்லாம் செய்வீங்க, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. பக்கத்துல பார்த்துக்கலங்க. அப்படித்தானே பேசுங்களேன். அப்படித்தானே? கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா என்னைக்கோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்களே. ஆண்டவர் சொல்றார், முதல்ல கீழ்ப்படி. அதுவும் கீழ்ப்படிய முடியாத காரியத்துல
நீங்க கீழ்ப்படிஞ்சு, மனித இயல்பு சில காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது. ஒரு பொருளாதாரத்தை குறித்து நம்ம கீழ்ப்படிஞ்சிடலாம். நான் சொல்லுகிறத நல்லா நிமிர்ந்து பார்த்து கவனிங்க. ஒரு பொருளாதாரத்தை வச்சு நம்ம கீழ்ப்படிஞ்சிடலாம், ஒரு வேலை வச்சு நம்ம கீழ்ப்படிஞ்சிடலாம். ஆனா நீங்க உயிரா நினைக்கிற, நீங்க உயிரா வச்சிருக்கிற உங்க பிள்ளைய வச்சு ஆண்டவர் ஒரு காரியத்தில் கீழ்ப்படிய சொல்றாரு, கீழ்ப்படிவீங்களா? மனித இயல்பு கீழ்ப்படிய முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மேரி சிஸ்டர், ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய நேசகுமாரன்னு சொல்றார், உன்னுடைய ஏகசுதன்னு சொல்றார். ஆண்டவருக்கு தெரியும் அவன் ஒரு மகன் என்று. ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாமால் நேசிக்கப்பட்ட மகன் என்று. ஆனா அந்த மகனை மோரியா மலையில கொண்டு வந்து விட்டுட்டு வந்துருன்னு கூட சொல்லல. பலிபீடம் கட்டி தகன பலியிடு, நீயே உன் பிள்ளைய கழுத்தை வெட்டி விறகு கட்டைகளை வச்சு எரிச்சு தகன பலியிடு அப்படி சொல்றாரு. எத்தனை பேருங்க அதுக்கு கீழ்ப்படிய முடியும்? கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிய மாட்டீங்க. என்ன செஞ்சிருவீங்க? ஒன்று தேவனை அக்னியை வச்சு எரிச்சிருவீங்க, இல்லைன்னா பாஸ்டர் அக்னியை வச்சு என்ன செஞ்சிருவீங்க? எரிச்சிருவீங்க. நீங்களாம் இருந்தா தானே என் பிள்ளையை காப்பீங்க. ஆனா ஆபிரகாம் அப்படி அல்ல. ஆபிரகாம் அப்படி அல்ல. தேவனை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன். ஆபிரகாமுக்கு தெரியும் இந்த தேவன் நல்லவர், என்னை விட 100% என் பிள்ளைய நேசிக்கிறார் என் ஆண்டவர். தெரியுமா உங்களுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உன்னை விட உன் பிள்ளைய 100 மடங்கு 1000 மடங்கு இந்த ஆண்டவர் நேசிக்கிறாரு. உனக்காக சிலுவை சுமந்த ஆண்டவர், உனக்காக ரத்த சிந்தின ஆண்டவர் உன் பிள்ளைக்கு பாக்கி வைக்கல, உன் பிள்ளைக்காக தனியா மறிச்சிருக்கிறார். உன் பிள்ளைய உன்னை விட நேசிக்கிறார், உன் பிள்ளைய உயிரினு மேல நேசிக்கிறார். நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. முதல்ல தேவனை புரிந்து கொள் மகனே, முதல்ல தேவனை புரிந்து கொள். தேவனை புரிந்து கொள். ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொல்றாருன்னா ஏதோ வச்சிருக்கிறார். ஆனா அவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் கொடூரமான ஆண்டவர் அல்ல. மக்கள் தான் இன்னைக்கு அவர் அப்படி பார்க்கிறாங்க. ஏதோ ஆண்டவர் உங்க பிள்ளைகளை நேசிக்காதது போல, நீங்க தான் ஆண்டவர் உங்க பிள்ளைகளை நீங்க தான் நேசிக்கிறது போல நீங்க நினைச்சுக்கிறீங்க. இல்ல 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 இல்ல, அவர் நல்லவர். பிள்ளைய வச்சு உங்களை கீழ்ப்படிய சொல்றாருன்னா பிள்ளைக்கு ஏதோ வச்சிருக்கிறாரு. நீங்க கூட நினைச்சிருக்கலாம், ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு ஆண்டவர் சோதிச்சிருக்கலாமே, ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி சொல்லியிருக்கலாமே, அல்லது வேற எதையாவது வச்சு ஆண்டவர் கீழ்ப்படி சொல்லியிருக்கலாமே. ஆசீர்வாதம் அப்ப ஆட்டுக்குட்டி தானே போகும், ஆசீர்வாதம் வேற ஒன்றுக்கு தானே போகும். உன் பிள்ளையை வச்சு தேவன் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொல்லுகிறதுனால ஆசீர்வாதம் உன் பிள்ளைக்கு தானே போகும். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட உன் பிள்ளைய கொண்டு வந்து பலி கொடுன்னு சொல்றாரு. ஆண்டவர் பிள்ளைய வச்சோ எதை வச்சோ சொல்லிட்டாருன்னா நம்ம கீழ்ப்படிஞ்சே ஆகணும். நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு தேவன் யோசிக்க மாட்டாரு, யோசிக்க மாட்டாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். பரிசுத்த ஆவியானவர் இங்க உலாவுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இங்க அசைவாடுகிறார். உன் பிள்ளைய நீ விக்கிரகமா மாத்திடக்கூடாதுன்னு சொல்லிதான், உன் பிள்ளையின் மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தாண்டி போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான், உன் பிள்ளைக்கு எதிராக ஆண்டவருடைய இருதயம் மாறிடக்கூடாதுன்னு சொல்லுதான் ஆண்டவர் உனக்கு வார்த்தையை சொல்லி உன் பிள்ளைய வச்சு சோதிக்கிறாரு. இந்த சோதனையில இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றி கீழ்ப்படிஞ்சு பாரு, ஆண்டவர் உன் பிள்ளைய சூப்பரா ஆசீர்வதிப்பாரு. இந்த 3 ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. யோசேப்பு மாதிரி ஆசீர்வதிப்பாரு. நான் சொல்றத நம்புறீங்களா? நான் சொல்றத நம்புனீங்கன்னா நல்ல கைத்தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாசையில நிரம்பி, ஆவியானவரே உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற இதயங்களை எங்களுக்கு தந்தருளும் இயேசுவே. அப்படி கேளுங்க. நம்ம இயேசு நல்லவர். இயேசு எப்படிப்பட்டவர்? நல்லவர். ஈசாக்குக்கு பதிலா ஒரு ஆட்டுக்கடவை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரா? அவர் நல்லவர். கத்திய கையில எடுக்கிற வரைக்கும் காத்திருந்த கர்த்தர் அந்த கத்திய பிள்ளையினுடைய கழுத்துக்கு கொண்டு போகும் பொழுது கத்தினாரா? அந்த ஆண்டவர் நல்லவர். வானத்திலிருந்து எப்படி கத்தினார் தெரியுமா? தாமதிக்காம கத்தினார்.
ஆபிரகாமே, ஆபிரகாமே, அவன் பிள்ளையாண்டர் மேல கையை போடாது. அவர் வார்த்தையை மாத்தலாம், ஆனா நம்ம மாத்தக்கூடாது. அவர் தான் பலி கொடுக்க சொன்னார். அந்த ஆண்டவர் தான் பிள்ளையாண்டர் மேல கையை போடாதுன்னு சொன்னார். அவர் போட சொன்னா போடணும், போட வேண்டாம்னா எடுத்துடணும். எடுத்துட்டார். இங்கிட்டு பார்க்குறாரு ஒரு முள்ளு புதர், அதுக்குள்ள ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்கிறது. அவ்வளோ பெரிய மலையில் எப்படிங்க ஒரு ஆட்டுக்கடா போச்சு? ஆண்டவர் எங்கேயும் எதையும் நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். உங்க பிள்ளைகளுக்காக மேலே பெரிய பெரிய இடங்கள்ல நன்மைகளை, வேலைகளை, வெகுமதிகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். ஆண்டவர் சொல்றார், கீழ்ப்படிங்க பிரதர், கீழ்ப்படிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. அதுவும் உங்க பிள்ளைகளுடைய காரியத்தில் கீழ்ப்படிங்க. உங்க பிள்ளைகளுக்கு குறித்து ஒரு காரியம் சொல்றாரா, கீழ்ப்படிங்க. அது போதகர் மூலமாக வரலாம், அல்லது தேவ வசனத்தின் மூலமாக வரலாம், அல்லது மற்ற விசுவாசிகள் மூலமாக வரலாம், அல்லது கனவுகளில், சொப்பனத்தில், ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் பிள்ளைகளை குறித்து கீழ்ப்படியும்படியாய் ஆண்டவர் சொல்கிறாருன்னா அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 3 ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும், உங்கள் பிள்ளைகள் மேலே வரும். உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் மாத்திரமல்ல, எந்த காரியத்தில் கீழ்ப்படிஞ்சு பழகுங்க. அதுதானே வாஸ்டர் முடியாது, ஆனால் அதுதானே நம்ம செய்யணும். தம்பி, அதுதானே முடியாது, அதுதானே செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அதுதானே முடியாது. ஏன்னா நாங்கள் பிறப்பில் இருந்த அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சதில்லை, அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சதில்லை, தாத்தாவுக்கு கீழ்ப்படிஞ்சதில்லை, வாத்தியாருக்கு கீழ்ப்படிஞ்சதில்லை, பாஸ்டருக்கும் கீழ்ப்படிஞ்சதில்லை. பிறகு எப்படிங்க நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய முடியும்? நீ ஆரம்பத்தில் இருந்தே கீழ்ப்படிஞ்சு பழகு. ஸ்கூலில் டீச்சர்ஸுகளுக்கு கீழ்ப்படிஞ்சு பழகு. இந்த சண்டேஸ் கிளாஸ் சொல்லிக் கொடுக்காங்கல்ல, அந்த டீச்சருக்கு கீழ்ப்படிஞ்சு பழகு. அது ஒரு அதிகாரம். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு பழகு. என்னைக்கு அம்மா அப்பாவை ஏற்று பேசினேன்னா நீ ஆண்டவர் கீழ்ப்படிய முடியாது. அப்படி படிப்படியாக கீழ்ப்படிஞ்சேன்னா ஒரு நாள் தேவனிடத்தில் பெரிய கீழ்ப்படிதலுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருவ, பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வ. நம்ம ஏசப்பாவை கீழ்ப்படிஞ்சாரா? சிலுவையன் மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சாரா? அது மாதிரி நீங்கள் கீழ்ப்படிங்க. தேவனுடைய வார்த்தையை தள்ளாதீங்க, தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்காது. நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற அளவுக்கு என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்ட, அதனால் நான் உன்னை ஆசீர்வதித்து தான் ஆவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் இருக்கணும். கீழ்ப்படிவீங்களா? எத்தனை பேர் கீழ்ப்படுவீங்க? நல்லா 2 கை வைத்து சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்களேன். பின்னாடி இருக்கிறவங்க கீழ்ப்படுவீங்களா? கீழ்ப்படுவீங்களா? கீழ்ப்படுவீங்களா தேவனுடைய வார்த்தைக்கு? தசம பாவம் கொடு, காணிக்க கொடு அப்படிலாம் தேவன் சொல்றார். கீழ்ப்படுகிறீங்களா? இதுலேயே கீழ்ப்படியலை, பிறகு அதில் எப்படி கீழ்ப்படுவீங்க? பிள்ளைகளுடைய காரியத்தில் அவன் பிள்ளை ஊழியத்துக்கு படிக்க அப்படிலாம் சொன்ன கீழ்ப்படுவீங்களா? ஆண்டவர் சொல்றார், ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பழகுங்க. ஆனால் நீங்கள் கீழ்ப்படிய இந்த 3 ஆசீர்வாதம் உங்கள் மேலேயும் உங்கள் சந்ததி மேலேயும் இறங்கிக்கிட்டே இருக்கும். உங்கள் பிள்ளைய நீங்கள் கீழான இடத்துல பார்க்க மாட்டீங்க, இழிவான இடத்துல பார்க்க மாட்டீங்க, உயர்ந்த இடத்துல பார்ப்பீங்க. நான் சொல்றதை நம்புறீங்களா? உங்கள் பிள்ளைகளை ஒரு இழிவான இடத்துல பார்க்க மாட்டீங்க, ஒரு கீழான இடத்துல பார்க்க மாட்டீங்க, ஒரு மேலான இடத்துல பார்ப்பீங்க. தேவன் அந்த அளவுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து யோசேப்பை மாதிரி உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2வது ஒரு காரியத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் 2வது ஒரு காரியத்தை ஆபிரகாமினுடைய வாழ்வில் இருந்து சொல்றார். இன்னைக்கெல்லாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை
ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாகவோ அல்லது மற்ற ஜெபங்களுக்கு முன்பாகவோ உங்களுடைய மனதில் ஒரு போராட்டம் உருவாயிருக்கும். என்ன போராட்டம் அப்படின்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது, வேறொரு புரோகிராமும் இருக்கிறது. அப்ப நீங்க இங்க போகுமா அங்க போகுமா, இங்க போயிட்டு அங்க போகுமா, அங்க போயிட்டு இங்க போகுமா? சரி, அங்கேயே போகும், அல்லது அங்க போயிட்டு இங்க தாமதமா இருக்கும். இப்படித்தான் உங்க மனது இருந்திருக்கும், உங்க மனதுல போராட்டம் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய காரியத்துல, கர்த்தருடைய காரியத்துல உங்க மனசுல போராட்டம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய விஷயத்துல, கர்த்தருடைய காரியத்துல, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற காரியத்துல, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல, கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற காரியத்துல உங்களுக்கு போராட்டம் இருக்கக்கூடாது. ஒரு தெளிவான எண்ணம் இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னா, அதை மட்டும்தான் செய்யணும், அங்க மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதிகாலையில எழுந்து மகனை கூட்டிக் கொண்டு விறகு கட்டைகளை பிளந்து கழுத மேல சேனம் கட்டி வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டு வேகமா ஆண்டவர் குறித்த இடத்துக்கு வர்றாரு. யோசிக்கல, போராட்டத்துக்கு இடம் கொடுக்கல. அவர் முடிவு பண்ணிட்டாரு, மோரியா மலைக்கு போறோம், நம்முடைய பிள்ளைய பலி கொடுக்க போறோம், முடிவு பண்ணிட்டாரு. தடை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மனைவிட்ட சொல்லல. கர்த்தருடைய காரியத்துல உங்களுக்கு போராட்டம் வந்துடக்கூடாது, தடைகள் வந்துடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அதுல கூட கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எல்லாரிடத்திலும் சொல்லி எல்லாருடைய சம்மதத்தோடு செய்ய முடியாது. இந்த ஆபிரகாம், ஆண்டவர் நம்முடைய பிள்ளையை இப்படி மோரியா மலையில கொண்டு வந்து பலி கொடுன்னு கேட்கிறாருன்னு ஆபிரகாம் சாராள்கிட்ட சொல்லியிருந்தா சாராள் விட்டுருப்பாளா? 4 ஊருக்கு கேட்கும்படி கத்திருப்பா, இறஞ்சிருப்பா. ஏ 25 வருஷமா காத்திருந்த பிள்ளைய புடிட்டு போறிய. அல்லேலூயா. ஆபிரகாம் மனைவிட்ட கூட சொல்லல, பிற வந்து சமாளிச்சுக்கலாம். நம்ம ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்மளை ஏமாற விட மாட்டார்ல. அப்படி சொல்லிட்டு தைரியமா எந்தவித போராட்டம் இல்லாம வெற்றி நடையோடு இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுகளுக்கு முன்னாடி எருசலேம் மீதில தோல் மேல சிலுவையை தூக்கி கொண்டு கொல்கத்தா மலைக்கு போனார் பாத்தீங்களா? வெற்றிகரமா போனார் பாத்தீங்களா? எந்த ஒரு குழப்பம் இல்லாம, எந்த ஒரு போராட்டம் இல்லாம, நான் இதை என் பிள்ளைகளுக்காக செய்துதான் ஆவேன், நான் மறிக்கலனா என் பிள்ளைகளுக்கு மீட்பே இல்லைன்னு சொல்லிட்டு வெற்றி நடை போட்டு கொல்கத்தா மலைக்கு போய் சிலுவையில தொங்கினாரே. அதே போலதாங்க ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை. என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் எனக்கு ஏதோ வச்சிருக்கிறார், அதுக்கு தான் இதை செய்ய சொல்றாரு, அதுக்கு தான் என்ன கூப்பிடுறாருன்னு வெற்றிகரமா ஓடி போய் ஆசீர்வாதத்தை அள்ளி கொண்டு வந்தார் ஐயா ஆபிரகாம். தலைக்கு மேல கூட கை தட்டுங்க ஐயா, தலைக்கு மேலோட கை தட்டுங்க ஐயா. ஆண்டவருடைய விஷயத்துல போராட்டத்துக்கு இடம் கொடுக்காத மகனே. ஜெபத்துக்கு கூட போராட்டத்துக்கு இடம் கொடுக்காத. முடிவு பண்ணு. ரொம்ப நல்லவருங்க. இயேசுவுக்காக சில காரியங்களை நம்ம தியாகம் பண்ணணும். பெத்த பிள்ளைய தியாகம் பண்ண, நம்ம சர்ப்பமான சில சிற்றின்மங்களை கூட நம்ம தியாகம் பண்றதில்ல. வேற என்னங்க நம்மளாம் சீசர்கள், வேற என்னங்க நம்மளாம் விசுவாசிகள்? வாய்ப்பு இருந்தா ஜெபத்துக்கு வருவோம், வாய்ப்பு இருந்தா கர்த்தரை தேடுவோம், இல்லைன்னா வர மாட்டோம். அப்ப உலகத்து மனுஷனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? உலகத்து மனுஷனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில தியாகங்கள் நம்ம செய்ய வேண்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்தா அல்லேலூயா சொல்லுங்களேன். தியாகம் பண்ணுங்க. தியாகத்துக்கு பின்னாடி தான் ஆசீர்வாதம் இருக்குது. நல்ல கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இங்க ஈசாக்கும் போராடவில்லை. ஆதியாகமம் 22:9 வாசிங்க. ஈசாக்கும் போராடவில்லை. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். தேவன்
அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். போதும். ஆபிரகாமும் போராடல, அந்த இடத்துல யாரும் போராடல. சத்தமா சொல்லுங்க. ஈசாக்கு அப்பா கட்டுறாரு. அவன் நல்ல பையன், விறகு கட்டைகளை சுமக்கிற அளவுக்கு பெரிய பையன். இவர் வயசானவர், 90 வயசுக்கு மேலே. அப்ப அவர் கட்ட முடியாதபடி இவன் ஓடி இருக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்களேன். ஓடி இருக்க முடியும். ஆனா ஏன் அவன் போராடல? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் பெற்றோரோடு போராடுகிறார்களா? போதகரோடு போராடுகிறார்களா? வாலிபர் கூட்டத்துக்கு வான்னா வராமல் போராடுகிறார்களா? ஜெபத்துக்கு வா அப்படின்னா வராமல் போராடுகிறார்களா? பைபிள் ஸ்டடிக்கு வா அப்படின்னா வராமல் போராடுகிறார்களா? இன்னைக்கு இருக்கிற ஆட்களுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவங்களை கட்டிடக்கூடாது, அவங்க கை கால்களை கட்டி பலிபீடத்துக்களை கொண்டு வந்துடக்கூடாது என்பதற்காக ஓடுவார்கள், போராடுவார்கள், கட்ட முடியாத அளவிற்கு. ஆனா ஈசாக்கு போராடல. நீ போராட வேண்டிய இடத்துல தான் போராடணும். பாவத்தோடு போராடணும், உலகத்தோடு போராடணும், பிசாசோடு போராடணும். ஆனால் தேவனோடும் தேவனுடைய சமூகத்தோடும் தேவனுடைய ஊழியக்காரனோடும் போராடக்கூடாது. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார்னா அந்த அழைப்புக்கு அர்ப்பணிச்சு நீ அடிபணிந்து நிற்கணும். உன் உயிர் போகிற சூழ்நிலையா இருந்தா கூட நீ அர்ப்பணிச்சீனா கர்த்தர் உன்னை உயிர் போக வைக்க மாட்டாரு, உனக்கு நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போராடாம இருப்பதற்கு இந்த ஈசாக்குக்கு ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்றாரு பாருங்களேன். ஆதியாகமம் 22:7-8. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். போதும். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 கைகளை உயர்த்தி இடி முழக்கம் போல அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் உங்களிடத்துல போராடாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் விசுவாசத்தை விதைக்க வேண்டும். எதை விதைக்க வேண்டும்? விசுவாசத்தை விதைக்கணும். இங்க ஆபிரகாம் பிள்ளை தலைமையில கட்டையை வைத்து விட்டு கூட்டிட்டு போகும் பொழுது பிள்ளை கேட்குது, அப்பா உங்க கையில தீவெட்டி இருக்குது, கத்தி இருக்குது, விறகு கட்டை இருக்கிறது, ஆனா பலி செலுத்த ஆடு எங்கே? இவன் சிறு வயசுல இருந்து பலி செலுத்துறத பார்த்திருக்கிறான். ஆட்டுக்குட்டியை வச்சு பலி செலுத்துவாங்க. அப்ப யோசிக்கிறான், எல்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே? இதே நீங்க அப்படி போறீங்க, உங்க பிள்ளை அப்படி கேட்குது, என்ன செஞ்சிருப்பீங்க? ஜான் பிரதர் சந்தோஷ கூட்டிட்டு அப்படி போறாரு, இடையில பிள்ளை கேட்குது, என்ன செஞ்சிருப்பாரு? பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு அந்த ஆண்டவர் தாண்டா உன்னை ஆடா பலி கொடுக்க சொல்லியிருக்காரு. அவனுடைய இருதயத்துல கோபமும் வெறுப்பும் உண்டாயிரும். ஆனா என்ன சொன்னார் தெரியுமா? பலி செலுத்த ஆடு எங்கேன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், தேவன் பார்த்து கொள்ளுவார், தேவன் பார்த்து கொள்ளுவார், தேவன் பார்த்து கொள்ளுவார், தேவன் பார்த்து கொள்வார். உன் பிள்ளைய பார்த்து சொல்லணும், உன் பிள்ளை அது எங்க இது எங்க, தேவன் பார்த்து கொள்வார். நமக்கு வீடு இல்லையே, எங்கம்மா வீடு? தேவன் பார்த்து கொள்வார். நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு இல்லையே, நமக்கு ஒரு ட்ரெஸ் இல்லையே, நாம் பள்ளிக்கூடத்தில் பீஸ் கட்டுவதற்கு பீஸ் இல்லையே, அப்படியெல்லாம் கேட்கும் பொழுது உன் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை, ஏசப்பா தருவாரு, ஏசப்பா பார்த்துக்கிடுவாரு, ஏசப்பா நல்லவர், ஏசப்பா கொடுப்பாரு, ஏசப்பா கொடுப்பாருன்னு சொல்லி பிள்ளைகளுடைய
இருதயத்துல விசுவாசத்தை விதைங்க. கைத்தட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன். உங்க பிள்ளைகள் தவறு பண்றார்கள் என்று அறிந்தால் கூட பிள்ளை எடுத்து சொல்லுங்க, ஏசப்பா உனக்கு தருவார், உன் எதிர்கால வாழ்க்கையை ஏசப்பா தருவார். அப்படி சொல்லி நீங்க விசுவாசத்துக்குள்ள உங்க பிள்ளைகளை நடத்துனீங்கன்னா உங்க பிள்ளை உங்களோட போராடாது. சிஸ்டர் முருகலட்சுமி சிஸ்டர், நல்லா தூங்குங்க. உங்க பிள்ளைகள் உங்களோட என்ன செய்யாது, போராடாது, தூங்குங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைகள் நம்ம இடத்துல போராடக்கூடாது. குறிப்பாக சொல்கிறேன், பாஸ்டர் இடத்துல எல்லாம் போராடக்கூடாது. இந்த பையங்களெல்லாம் ஜெபம் பண்ண வைக்க வர்றதுக்கு எத்தனை முறை அழைப்பது. அந்த 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 அர்ப்பணிப்பு இல்லை. அவங்களா வந்து ஜெபிப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறது இல்லை. எத்தனையோ பாஸ்டர் உன் காலு கையை கட்டும்படியாக உன் கையையும் காலையும் கொடு, நீ நல்லா இருப்ப. உன்னை பலிப்படத்தில் தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா வைங்க பாஸ்டர்னு வைக்க வை. உன் மேலே விறகு கட்டைகளை வைக்கிறாரா, உன்னை வெட்டுறதுக்கு கத்தி எடுக்கிறாரா, சில நேரம் கண்டிக்கிறாரா, நீ அர்ப்பணம் செய். நீ நஷ்டப்பட்டு போக மாட்ட. இதெல்லாம் சும்மா உனக்காக ஒரு ஆட்டுக்கடா ஆயத்தமாக இருக்குது. அதை ஆபிரகாமனுடைய கண்கள் காணும். அதை உனக்கு பதிலாக பலியிட்டு உன்னை இறக்கி விட்டு உனக்கு ரெட்டிப்பான நன்மை ஆசீர்வாதம். நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரிடத்துல நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், தேவனுடைய காரியத்தில் கர்த்தருடைய காரியத்தில் நான் போராடக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கேர்சல் தலைவர்களுமே போராடுகிறவர்கள் தான். ஆமாம், இந்த பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வர மாட்டாங்க. அவங்கள வர வைக்கணுங்கிறதுக்காக வேண்டியே பைபிள் ஸ்டடிக்கு வராதவர்கள் இந்த வாரம் கூட்டம் நடத்த வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியது. நியாயமான காரணங்கள் பொருட்டல்ல. ஆனால் சும்மா அற்பமான காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றார், போராடுனேன்னா உனக்கு எப்படி பலிபீடம் கிடைக்கும்? நீ ஓடத்தான் செய்வ. உன் கையில கட்டு இருக்காது, உன் காலில் கட்டு இருக்காது, உன் கையில கட்டு இருக்காது, காலில் கட்டு இருக்காது. உனக்கு அந்த ஆபிரகாமின் தேவனுடைய சத்தம் கேட்காது, ஆசீர்வாதம் வராது. நீ உனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்ட, உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தர முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை கட்ட விடு, உன் காலை கட்டட விடு. கர்த்தருடைய அதிகாரத்துக்குள்ளே கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளே உன்னை உட்படுத்து. எதிர்த்து நிற்காது, போராடாது, போராட வைக்காது. ஆபிரகாம் தேவனோடு போராடல, ஒரு முறை தான் சொன்னார், அதுவும் சொப்பனத்துல தான் சொன்னார். இவ்வளவு பெரிய காரியத்தை இன்னொரு முறை தேவன் பேசட்டும், இன்னொரு முறை தேவன் பேசட்டும் அப்படின்னு கிதியோன் மாதிரி அடையாளம் எல்லாம் கேட்கல, சொல்லிட்டாரு. தேவன் தான் சொல்லிட்டார், போ கிளம்ப. வரும்போது 3 விதமான ஆசீர்வாதத்தை அள்ளி கொண்டு வந்தார் ஆபிரகாம். நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். இயேசு உயர்ந்தவர், இயேசு பெரியவர், இயேசு மாறாதவர். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 22:6. ஆபிரகாம் தகன பலிகளுக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். போதும் கட்டைகளை தூக்க யாரு மேல வச்சான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஈசாக்கின் மேல வைத்தான். ஈசாக்கின் மேல அவனுக்கு பாசம் இல்லாமலா இல்ல. இது ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடிய கட்டைகள். இதை என் பிள்ளை சுமக்கட்டும், சின்ன பிள்ளையா இருந்தாலும் என் பிள்ளை சுமக்கட்டும்னு சொல்லி விறகு கட்டைகளை வச்சான். அதாவது உங்க பிள்ளைகளை ஆலயத்துல ஆசாரிய ஊழியத்துல நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்க பிள்ளைகள் அவங்களுடைய பலத்துக்கு தக்க, அவங்களுடைய சக்திக்கு தக்க ஆலயத்துல ஊழியத்துல ஊழியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். சமக்கிற ஊழியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சமக்கிற ஊழியம்.
கையை பிடிச்சி சொல்லுங்களேன், சுமக்கிற ஊழியம். ஒரு தண்ணி எடுத்துட்டு வரலாம், சர்ச்சை தூக்கலாம், பாயை விரிக்கலாம், சர்ச்சில் சீக்கிரமாகவே வந்து ஊழியம் செய்யலாம். என் பிள்ளைகளும் செய்யக்கூடாது, என் பிள்ளைகளும் செய்யக்கூடாது, யாரும் செய்யட்டும் அப்படின்னா உங்கள் பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? எங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போகிறது நீங்க தானே. அப்ப விறகு கட்டையை நீங்க தானே சுமக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க ஊர்ல சண்டே கிளாஸ் நடக்கும் பாருங்களேன், அதுக்கு உங்க பிள்ளைகளை பயன்படுத்துங்க. உங்க பிள்ளைகளை அனுப்பி விடுங்க, 4 பிள்ளைகளை கூட்டி வர அனுப்பி விடுங்க. நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுக்கு முன்னாடி சண்டே கிளாஸ் நடக்கும். வத்திராயிருப்புல இருந்து சண்டேஸ் கிளாஸ் நடத்த வருவாங்க. அது எங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சு தான் நடத்துவாங்க. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? பிள்ளைகளை கூப்பிட போவோம். ஒருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். காட்டுக்க போகிறது, அண்ணன்மார்கள் வந்திருக்காங்க வா அப்படின்னு அவனுக்கு மாட்டுக்கு செய்ய வேண்டிய வேலையை கூட செஞ்சு அவனை கூட்டிகிட்டு வருவோம். கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சண்டே கிளாஸ் நடக்கும். கர்த்தர் நல்லவர். சின்ன வயசுலேயே ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் ஊழியம் செய்ய கிருபை கிடைச்சதுனால தான் இன்னைக்கு பெரிய வயசுலையும் ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன வேலை இன்னைக்கு சின்ன வேலை, நாளைக்கு ஒரு பெரிய வேலையை ஆண்டவருக்கு கொடுப்பாரு. கௌரவ குறைச்சலாம் நினைக்கக்கூடாது. கௌரவ குறைச்சலாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அடிமைத்தனமாக நினைக்கக்கூடாது. அது அப்பாவின் வேலை. அப்பா விறகு கட்டைகளை ஈசாக்கின் மேல வைக்கும் பொழுது அவன் ஏற்றுக்கொண்டானா, அதே அப்பா தான் தேவனுடைய அப்பா, பிதாவாகிய அப்பா. அவர் உன் தலை மேல சுமத்துகிற வேலையை செய், ஊழியம் செய். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நீங்க ஆலயத்துல என்ன வேலை செஞ்சாலும் பிதா உங்களை கனப்படுத்துவார். சகோதரா, பிதா உங்களை கனப்படுத்துவார். ஆனா இந்த வேலையை விட்டுட்டு ஓடக்கூடாது. இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு தடுக்கக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்மெல்லாம் ஆசாரியர்கள். ஆலயத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வேலைகள்ல ஏதாவது ஒரு வேலையை நம்மளும் செய்யணும், நம்ம பிள்ளைகளையும் பயன்படுத்தணும். பிள்ளைகளை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம்னு நீங்கள் பொத்தி அப்படியே ஆண்டவருடைய ஊழியத்தில் செய்யக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஆசீர்வாதம் வராது. எல்லாம் சொல்லுகிறது, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாத. எனக்கு பாட்டு பாட தெரியாது, நான் சின்ன பையன் சொல்லாத. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா பாட்டை பாடு. ஆண்டவர் உனக்கு ஓட்ட போட்டுருவாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியத்தில் ஈடுபடுத்துங்க. 3 காரியம் சொன்னேன். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. 2வது, தேவனுடைய காரியத்தில் போராடாதீங்க. 3வது, சிறு சிறு வேலைகளில் உங்கள் பிள்ளைகளுடைய சக்திக்கு தக்கதான கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வைங்க. கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி. எல்லாரும் முழங்கால் படிட்டு எத்தனை பேர் இந்த சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம் இல்லை, 2 நிமிஷம் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? அந்த வசனத்தின் மூலமா உங்க கூட பேசியிருக்கிறாரா கர்த்தர்? 2 கையும் கூட உயர்த்தி அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. ஆண்டவரோடு சொல்லுங்க, நாங்க உங்களோடு போராட மாட்டோம் ஏசப்பான்னு சொல்லுங்களேன். வாலிப தம்பிகள், பெற்றோர்கள் சொல்லுங்களேன், எங்க பிள்ளைகளை தேவனோடு நாங்க போராட வைக்க மாட்டோம். ஆண்டவர் அசைவாடுறாரு பாருங்களேன், ஆண்டவர் உலாவுறாரு பாருங்களேன். பின்னாடி உள்ள மக்கள் இவ்வளவு நேரம் கர்த்தர் உன்ட கத்தி கத்தி பேசி இருக்கிறார். நீ இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குறியா? இப்போ உன் மேல இந்த 3 ஆசீர்வாதமே இறங்கி வரும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இந்த 3 ஆசீர்வாதமும் உன் மேல இறங்கி வரும். வாலிப பிள்ளைகளா இருந்தீங்கன்னா முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. நீங்க கத்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிவோம். ஆண்டவரே இனி உங்களோடு நாங்க போராட மாட்டோம். ஆண்டவரே உங்க ஊழியத்துல நாங்க போராட மாட்டோம். ஆண்டவரே எங்களை நீங்க கட்டுவதற்கு நாங்க ஒப்பு கொடுப்போம். எங்க கால்களை கட்டுவதற்கு, எங்க கைகளை கட்டுவதற்கு, ஓ எங்களை பலிபீடத்துல கிடத்துவதற்கு இனி
எங்களை நாங்க அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. நாங்க இனி போராட மாட்டோம், போராட மாட்டோம், போராட மாட்டோம். நல்ல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுங்க. போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொடுங்க, போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொடுங்க. இனி நாங்க போராட மாட்டோம், ஆண்டவரோடு போராட மாட்டோம், கர்த்தருடைய காரியத்துல போராட மாட்டோம். போராட்டம் எங்களுக்கு தூரமாவதாக. இயேசுவே, இயேசுவே. நன்றி இயேசுப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, இந்த சத்தியத்தில் நடத்துங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்க. உங்களுடைய நன்மை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு பெருகட்டும். கனப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.